பணிவார்ந்த வணக்கங்கள். முதல்ல வந்துட்டு உங்களுக்கெல்லாம் நான் என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இவ்வளோ ஒழுக்கமா, இவ்வளோ கட்டுப்பாடா, இவ்வளோ நல்லா நீங்கள் வந்து இருந்தது, நீங்கள் பழகினது உங்களை பார்த்து முதல்ல வந்து என்னுடைய சந்தோஷத்தை ஒழுக்கம் தான் வழக்கை ரொம்ப மாட்டேன். பேசிட்டு ஒழுக்கம் இல்லைன்னு சொன்னால் நம்ம எந்த காரியத்திலையும் எந்த இதுலையும் நம்ம பண்ண முடியாது. அந்த ஒழுக்கத்தை முன்னே வச்சுங்க, அது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இது அப்படியே மெயின்டைன் பண்ணணும். ஒரு விழா ரசிகர்களை சந்திக்கும் இந்த விழாவை ஏற்பாடு பண்ணி அதை வந்து கரெக்டாக நிர்வகித்த சுதாகருக்கும் எங்களுக்கெல்லாம் ஒரு நாயகனாக என்னுடைய அருமை நண்பர், என்னுடைய உயிர்ப்பு மேலான முரளி பிரசாத் அவர்களுக்கும், சிவராமகிருஷ்ணன் அவர்களுக்கும், பாபா அவர்களுக்கும், அனைத்து ராகதாமணி ஸ்டாஃபும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் பக்கத்தில் இருக்கிற நெய்பர்ஸ்க்கெல்லாம் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்கும். அவங்களும் ஒத்துழைச்சிருக்கு, அவங்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். ஜீப் பாய்ஸ் அவங்களுக்கு முக்கியமாக போலீஸ் டிபார்ட்மெண்ட் அவங்க கொடுத்த ஒத்துழைப்பு நான் மறைக்கவே முடியாது. அவங்களுக்கு என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அப்புறம் மீடியா சகோதரர்கள் வெரைட்டி ஏன்னா அவங்க பாசுக்கு அவங்க விரட்டுறாங்க, நம்மளும் விரட்டுறாங்க. சென்னையெல்லாம் சுற்றி என்ன பண்றது, ஒன்றும் இல்லை. 4 வார்த்தை நான் பேசலாமே, அது ஒரு பெரிய சர்ச்சையாகுது, வாத விவாதம் ஆகுது. இன்னும் மறுபடியும் பேசிட்டு இருந்தா மறுபடியும் சர்ச்சை ஆகிட்டே இருக்கும். நான் சொல்றதில்லை, இந்த இதுல வந்துட்டு நம்ம பேசும்போது ஃபர்ஸ்டே நான் பேசும்போது அது வந்து என்னுடைய அரசியலுக்கு நான் சொன்னது. அரசியலுக்கு ஒரு வேலை நீங்க எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னது வந்து இவ்வளவு பெரிய ஒரு சர்ச்சையா வாத விவாதமா ஒரு 27 வருஷத்துக்கு நான் வந்து பொறுமையா வேலை செய்யணும். பாதுகாப்பு இருக்கலாம், ஆதரவு எல்லாமே இருக்கலாம், எதிர்ப்பு இல்லாம உடனே முடியாது. அரசியல் வந்து எதிர்ப்புதான் முடியாது. பாதுகாப்பு இருக்கலாம். ஆனா சில சோசியல் மீடியாவில், ட்விட்டரில், ஃபேஸ்புக்கில் சில பேர் வந்து எழுதும்போது கஷ்டம் எழுதும்போது எனக்கு கஷ்டமாக இல்லை. அந்த தமிழ் மக்கள் வந்து ஏன் இவ்வளோ கீழ்த்தரமாக போயிட்டாங்க பார்க்கறது ஒரு நல்ல வருத்தம். அது வந்து முதல்ல வந்து நான் ஒன்று கிளியர் பண்ண சொல்கிறேன். ஒன்று மட்டும் கிளியர் பண்ணணும். நான் ரஜினிகாந்த் தமிழனா, அவர் தமிழரா அப்படிங்கிற கேள்வி வருது. எனக்கு இப்போ வந்து 67 வயசு ஆகுது. 23 ஆண்டு தான் நான் கர்நாடகத்தில் இருந்தேன். 44 ஆண்டுகள் தமிழ்நாட்டில் உங்க கூடவே வளர்ந்த கர்நாடகத்திலிருந்து ஒரு மராட்டியனோ ஒரு கன்னடக்காரனவோ நான் இங்கே வந்திருந்தா கூட நீங்கள் என்னை ஆதரித்து அன்பு கொடுத்து பேரும் புகழும் பணம் எல்லாத்தையும் அள்ளி கொடுத்து என்னை வந்து நீங்கள் தான் தமிழனே ஆக்கிட்டீங்க. நான் பச்சை தமிழன். எங்கள் மூதாதையர் எங்கள் அப்பா எல்லாம் வந்து
ராஜகுப்பம் கிருஷ்ணகிரியில் பிறந்ததை ஆல்ரெடி சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து என்னை வந்து நீங்கள் எங்கேயாவது போ, இங்கேருந்து வெளியே போ அப்படின்னு சொன்னால் தூக்கி போட்டால் நான் இமயமலையில் போய் தான் விடுவேன், தவிர வேறு எந்த மாநிலத்தில் போய் விட மாட்டேன். ஏன்னா தமிழ் மக்கள் நல்ல உள்ளங்கள் இருக்கிற பூமியில் இருந்தால் இங்கே இருக்கணும். இதில் சிந்தர்கள் இருக்கிற வந்து ஏன் நான் வந்து உங்களால் என்னை வாழ வைக்க தெய்வங்கள் நீங்கள் என்னை வாழ வச்சுங்க, நான் நல்லா இருக்கேன். என்னை வாழ வச்ச தெய்வங்கள் நல்லா இருக்கக்கூடாதா? அவங்க நல்லா இருக்கக்கூடாதா? அப்படி நினைக்கிறதுல என்ன தப்பு இருக்குன்னு சொல்லி எனக்கு தெரியல. சரி, அதுக்கு வந்து நீ என்ன, மற்றவங்க இருக்காங்க, நீ என்ன கரெக்ட் பண்ணுறது அப்படி சொன்ன. எஸ், இருக்காங்க. அதுமே தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய நெருங்கிய நல்ல திறமையான நிர்வாகி. சார் அடிக்கடி சொல்லுவார், அவருக்கு மட்டும் ஃப்ரீ ஹேண்டு கொடுத்தா ரொம்ப நல்லா செயல்படுவார், ஃப்ரீ ஹேண்ட் கொடுக்க மாட்டார் அப்படின்னு. அன்புமணி ராமதாஸ் நல்ல படித்தவர், நல்ல விஷயம் தெரிஞ்சவர், மாடுனா திங்க் பண்ண வேண்டியவர், உலகமெல்லாம் சுற்றிருக்கிறவங்க, நல்ல கருத்துக்கள், நல்ல பிளான்ஸில் வச்சுருக்காங்க. திருமாவளவன் ஒரு தலித்துக்கு நல்ல ஆதரவாக நல்ல கருத்து கொடுத்த வழிச்சிட்டு இருக்காங்க. சீமான் போராளி, அவருடைய சில கருத்துக்களை கேட்டு நான் பிரமிச்சு போயிருக்கேன். அந்த மாதிரி இருக்காங்க தேசிய கட்சிகள் எல்லாம் இருக்காங்க. பட் சிஸ்டம் கெட்டு போயிருக்கு. ஜனநாயகமே கெட்டு போயிருக்கு. அரசியல் பற்றி, ஜனநாயகம் பற்றி மக்களின் மன ஓட்டமே சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ சிஸ்டமை சேஞ்ச் பண்ணணும். ஜனங்களுடைய மன ரீதியை வச்சு சிந்தனை ஓட்டத்தை சேஞ்ச் பண்ணணும், ஒரு மாற்றத்தை உண்டாக்கணும். அப்போதான் நாடு உருப்படும். அது எல்லாரும் சேர்ந்து பண்ணாங்க. இதுல ஏதோ தப்பு இருந்தா இன்னொன்று, இந்த வழிதளங்கள் எல்லாம் நீங்கள் பேசுகிறாங்க பண்ணுறாங்க, தயவு செஞ்சு ரசிகர்கள் யாருமே அதை வந்து நீங்கள் அஃபெக்ட் ஆக வேண்டாம். ஏன்னா எதிர்ப்பு இருந்தால் நம்ம வளர முடியும். ஒரு செடி வளர்க்கணும்னு சொன்னால் முதல்ல குழி தோண்டுறோம். குழி தோண்டி உரம் மண் கலந்துட்டு விதையை அதில் போட்டு குழியில் போட்டு மண்ணை போட்டு மூடிடுறோம். மூடிவிட்டு விட மாட்டோம், நல்லா அழுத்தி அமுக்கிறோம். ஏன்னா அது வளரணுங்கிறதுக்காக. ஸோ எங்கள் அவதூறுகள், திட்டுகள், நிந்தனைகள் இதெல்லாம் வந்து உரம் மாதிரி, மண் மாதிரி. அதை வந்து வெளியே போடதான் அது சரி இல்லை, இது வெளியே வரும், நல்லா வெளியே வரும். அவங்களுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்கன்னு அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. சில பேர் ஒரு வாட்டி புத்தர் வந்துட்டு அப்படியே ஒரு பயணம் போயிட்டு இருந்தாங்க அவங்க சிஷ்யர்களோட. அப்போ வந்து ஒரு 7-8 பேர் வந்து வழிமருந்து கண்ணா பின்னா திட்டுறாரு. அப்படி திட்டுறாரு. புத்தர் வந்து சைலண்டாக நிற்கிறாரு, ஒன்றும் பேச சிரிச்சுட்டே இருக்காரு. அவங்க சீடக பேசக்கூடாது, ஏன்னா ஒரு வயசுமாக இருக்காரு. அவங்க திட்டு கொண்டுட்டு போன பிறகு அவங்க கேட்டாங்க, என்ன அவ்வளோ திட்டுறாங்க, ஒன்றுமே பேசாத இருக்கீங்க சொல்லும்போது அவங்க திட்டி கொட்டிட்டு போயிட்டாங்க. அது நான் எடுத்துக்கலையே, அதான் அவங்களே கொண்டு போயிட்டாங்க. ஸோ பழைய காலத்தில் வந்து எப்படின்னா ராஜாக்கள் கிட்டே வந்துட்டு சைன்ய படைவலை இருக்கும், லட்சக்கணக்கில் இருக்காது. அவங்க ஒரு 10,000 5,000 எவ்வளோ மெயின்டைன் பண்ண முடியுமோ அவ்வளோதான் இருக்கும். ஆனால் போர் வரும்போது எல்லா ஆண் மக்களும் சேர்ந்து வந்து போரிடுவாங்க. அது வரைக்கும் அந்த ஆண் மக்கள் எல்லாமே, பிரஜைகள் எல்லாமே அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க கடமையை அவங்க செஞ்சுட்டே இருப்பாங்க. அப்போ எல்லாம் உடைச்சி படுறதுனால உடம்பு எல்லாம் அப்படி இருக்கும். வீர விளையாட்டுகளை வச்சதே வந்து அவங்களையும் வீரர்கள் யோதர்களை ஆக்கிறதுக்கு தான். ஜல்லிக்கட்டு, இந்த கம்பசட்டு, இந்த கபடி, இந்த குஸ்தி எல்லாமே அவங்களும் வந்து பலமாக இருக்கணுங்கிறதுக்காக. ஸோ அவங்க கடமை செஞ்சுட்டே இருப்பாங்க. போர் வரும்போது எல்லாரும் இறங்கி அவங்க மண்ணுக்காக, சுயமானத்துக்காக அந்த எல்லாரும் போராடுவாங்க போர் வரும்போது. அந்த மாதிரி எனக்கும் கடமைகள் இருக்கு, தொழில் இருக்கு, வேலை இருக்கு. உங்களுக்கும் கடமைகள் இருக்கு, தொழில் இருக்கு, வேலை இருக்கு.
உங்கள் ஊருக்கு போங்க, உங்கள் கடைவேலை செய்யுங்க, உங்கள் தொழில் நீங்கள் பார்த்துக்கங்க. போர் வரும்போது